ஆஃப். ஓகே, இதை ஆன் பண்ணிட்டேன். இது எமர்ஜென்சி போட்டிருக்கும். இதை இப்படி சுத்தனா எடுத்துடும். இது வந்து ஆன் ஆஃப் சுவிட்சு. இது பவர் சுவிட்சு. ஆன் பண்ணோன்னா பவர் வந்து மோட்டாருக்கு போயிடும். இது ஹீட்டரு. இங்கே மேலே ஒரு ஹீட்டர், கீழே ஒரு ஹீட்டர், 2 ஹீட்டர் இருக்கும். இது 2 ஹீட் ஆகிறது. இது கூலிங் ஃபேனு, இங்கே கூலிங் ஆகிறது. ஓகேங்களா? இது கன்வேயரோட ஸ்பீடு வேரியபிள். ஓகேங்களா? இதுதான் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்டு. இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா டெம்பரேச்சர் கண்ட்ரோல்னு சொல்லுவோம். ஒவ்வொரு பேக்கெட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம டெம்பரேச்சர் மாற்றுவோம். ஸ்டாண்டர்டாக ஒரு 155 டிகிரி 175 டிகிரி வச்சுருவோம். ஓகேங்களா? 175 செட் பண்ணிட்டோன்னா இது வந்து இப்போ கரண்ட்டாக இந்த ஹீட்டில் எவ்வளோ ஹீட் இருக்குதுன்னு இது காட்டும். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம 175 டிகிரி வச்சுருக்குது. 175 டிகிரி இங்கே ரீச் ஆகிட்டுனா சிவப்பு லைட் எரியும். எரிஞ்ச பிறகு நம்ம பேக்கெட் இங்கே வச்சு விட்டோன்னா சீல் ஆகிடும். ஓகேங்களா? இதுதான். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹரிசாண்டலில் நீங்கள் ப்ராடக்டை போட்டுட்டு கன்வேயரில் இங்கே ஃபீட் பண்ணி விட்டிங்கன்னா பேக்கெட் ஃபீட் ஆகும். இங்கே மெல்ட் ஆகி இங்கே கூலிங் ஆகி இங்கே வந்து தான் சீல் ஆகும். ஸோ இன்னும் டெம்பரேச்சர் ரீச் ஆகிறதுனால ஃபஸ்ட்டு டைம் மட்டும் மிஷின் ஆன் பண்ணி அது ஹீட் ரீச் ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும்.